நான் வந்து இத்தனை வீடியோவில் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் சார். பட் வந்து இப்போ அனுப்பிச்ச வீடியோ பார்த்தோன்னே வந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்குது சார். எப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கப்புறம் என்னோடய குழந்த 11 மாதம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் இறந்தார். இப்போ என்னோடய குழந்த வயசு 2 வயசு. இப்போவும் நான் அழுதுட்டு தான் இருந்தேன். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து அவருடைய அவருடைய ஆன்மா வந்து எங்கள் கூடவே தான் இருந்துச்சு. அவருடைய உருவம் வந்து எனக்கு 2, 3 வாட்டி கண்ணில் தெரிஞ்சிச்சு. நான் கண்ணாலே பார்த்தேன் அவருடைய உருவம் வந்து. அந்த மாதிரி எங்கள் கூட வந்து படுக்கிறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறைய நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். நான் படுத்துட்ருக்கேன், என் பக்கத்தில் வந்து என் ஹஸ்பண்ட் படுத்துருக்காரு. என்னுடைய உடம்பு வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது. நான் அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது வந்து ஒரு பயம் இருந்துச்சு. என்னடா அது இப்படின்னு. நான் கதவு பூட்டிட்டுலாம் படுத்துருவேன், ஏன்னா திடீர்னு வருவாங்க. அப்போது வந்து நம்ம வீட்டுக்காரர் தானே வந்திருக்காரு. ஒரு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு தெளிவு இல்லை, பயந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் அவருடைய நினப்பு வந்துச்சுன்னா அழுவேன். இப்போ வந்து அவருடைய நினப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் அப்படின்றதுக்காக அதை நினச்சி கொஞ்சம் சிரித்து சந்தோஷப்படுறேன், நாங்கள் இப்படிலாம் இருந்தோமே அப்படின்ட்டு. இப்போ எனக்கு நல்லா தெளிவு தெரியுது அவருடைய குரல், அவருடைய அவர் வந்து எனக்கு என்ன சொல்ல வராரு, நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து தெளிவுபடுத்துகிறாரு. அது கரெக்டாக எனக்கு நல்லா எனக்கே புரியுது. எனக்கு கனவு வந்து அவ்வளோவும் வராது. இப்போது என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கனவுன்றதே கொஞ்சம் அதிகமாக வருது. அதுக்கு முன்னாடிலாம் அந்த அவர் இறந்த கொஞ்ச நாள் அப்போலாம் வரும் கனவு. பட் இருந்தாலும் எனக்கு புரியாது. அதை வந்து நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து அப்படியே விட்டுருவேன், நான் அழுதுகிட்டே இருப்பேன். இப்போ வந்து அவர் சொல்லும் போதெல்லாம் நான் மேரேஜ் பண்ணல. இப்போ ஒரு 2-3 வீக்காக வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வந்து, ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, நீ செகண்ட் மேரேஜ் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அவங்க ஃபோட்டோ முன்னாடி சொல்லி அழறேன். அன்றைக்கி நைட்டே வந்து என்னுடைய கனவில் சொல்கிறாரு, ஏன் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவாக தோணுது சார். என்னென்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நிறைய வந்து எனக்கு சொல்கிறாரு, அது அப்படியே நடக்குது வேறு. இந்த விஷயம்னு இல்லை, நான் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, நான் மேரேஜ் பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தது நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறாரு, எனக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அதை வந்து நான் அப்படியே செய்கிறேன். இப்போது கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு 80% வந்து நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் அவருடைய இதில் வந்து, எண்ணத்தில் வந்து. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் சொன்னது கரெக்ட் சார். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்ததே இல்லை, பார்க்க விரும்பலை. இப்போ வந்து இந்த மாதிரி வீடியோ தான் நான் கண்டினியூஸாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதில் வந்து உங்கள் வீடியோ வந்துச்சு. இது வந்து அவர் மூலயமா இந்த மாதிரி வந்துச்சான்னு தெரியல, கண்டிப்பாக இருக்கலாம். பட் யூ ரியலி கிரேட் சார். அவருக்கு வந்து நான் அழுதாலே பிடிக்காது சார். என்னை அழ வச்சதும் கிடையாது. நான் அழுதான் பிடிக்காது. சம்டைம்ஸ் நான் ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்கோக அழுதுனா பிடிக்காது அவருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இருக்கிற இடம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்போ அவர் போனதுக்கப்புறம் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். பட் கொஞ்சம் இந்த உங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு தெளிவு வருது சார். இப்போ நான் வந்து அவ்வளோ ஐ வில் நாட் க்ரை. பட் நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் அவர் சொல்கிற வழியில் நான் போகிறேன். அவர் என்னென்ன எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கார், இந்த மாதிரி விஷயம் பண்ணாத நிறைய விஷயம் சொல்கிறாரு. அந்த மாதிரி நான் செய்கிறேன் இப்போது. தேங்க்யூ சார். ஷேர் பண்ணுங்கள் சார், அதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நீங்களும் நிறைய வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்க, எனக்கு ஷேர் பண்ணீங்க. அதுவும் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமே. சென்ட் பண்ணுங்கள் சார், எனக்கு நோ ப்ராப்ளம் சார்.